ஹாய் டிகே ஃபேம்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் ஆர் குட் அண்ட் ஃபைன். அகெயின் இப்போ நம்ம வந்து ஊட்டி ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கோம். டீசல் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் டீசல் ஃபில் ஆகிடுச்சுன்னா வில் பி ஸ்டார்ட் தர. ஆனால் வண்டி எந்த பக்கம் போகுது? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. கிராண்டி விலா ஊட்டி தீட்டுக்கல். இந்த பிளேஸ் வந்து தீட்டுக்கல். இங்க பாத்தீங்கன்னா ஊட்டில எனக்கு தெரிஞ்சு நல்லா அருமையாகவும் வச்சிருக்காங்க. நீட் அண்ட் கிளீனா இருக்கு. பேர் தியாகராஜன். உங்க பேர்? ஓகே. இந்த காட்டேஜில் வந்து நான் மேனேஜர் வேலை செய்கிறேன். சூப்பர். எனக்கு மேலே ஒருத்தர் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்காரு. ஓகே. அவர் பேர் தேவன் மகாதேவன். அவர் தான் என்ஜாய். எவ்வளோ வருஷமா? 4 வருஷமா இருக்கீங்க. ஓகே. இதோட இது காட்டேஜோட ரேட்டு, ப்ரைஸ் இதெல்லாம் எப்படின்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வில்லான்னு எடுத்துக்கிட்டால் 2 பெட்ரூம், 4 பெரிய காட்டு. சரி. அதில் வந்து இப்போ நாங்கள் வந்து வீக் டேஸில் வீக் என் டேஸில் இந்த இடம் பேருனா கிராண்டி வில்லா தீட்டுக்கல். லேக் வியூ பக்கத்தில். லேக் வந்து இங்கே இருக்குது. கர்நாடகா கார்டன் பக்கத்தில் ரோட்டில். இங்கேருந்து வந்து மெயின் சிட்டி, அதாவது ஊட்டி வந்து 2.5 கிலோமீட்டர் இங்கேருந்து. அதே மாதிரி சுற்றி பார்க்குற பிளேஸும் எந்தெந்த டிஸ்டன்ஸில் இருந்து இப்போ இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கில் போனால் கர்நாடகா கார்டன். ஓகே. அதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் போனால் ஹோட்டல்ஸ். அதுலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக்கில் போனால் ரோஸ் கார்டன்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வாக்கில் பட்டானிக்கல் கார்டன். அங்கேருந்து வேக்கல் தான் ரோட்டப்பட்டா போகும். சரி, ஓகே. அதுவும் இல்லாமல் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜ். உங்கள் பேர் நடராஜ். நீங்கள் இந்த விழாவில் வந்து ஒரு 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் நம்மளுக்கு வந்து இங்கே நல்லாவே எல்லாமே மாறிடுச்சு. நல்லாவே இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லெல்லாம் வந்து பச்சை பார்க்க முடியாது உங்களுக்கு. கறி ஓஹோ பனி வந்து இப்போ இல்லை மாறிடுச்சு. ஓ அப்படி. ஆமாம். ஓகே. இல்லைன்னா அந்த பச்சையெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியாது. அப்படியே கறிடும். சரி ஓகே. அது இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் மாறி. கிளைமேட் வந்து ஈவினிங் டைமில் இன்னும் சில்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஆஃப்டர்நூன் நம்மளோட குக்கிங் வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கெட் டுகெதர் பண்ணி நம்ம குக்கிங் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் போயிட்டுருக்கு. பிரியாணி, எக்கு எல்லாமே ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாமே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம குக்கிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாமே கெட் டுகெதர் பண்ணி எல்லாமே சாப்பிட போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சசிகுமார் தான் கட் பண்ணி. சூப்பரு. செஃப் தாமா மூஞ்ச பார்த்தா தாமு மாரி இல்லையா?
செப்பு தாமல ஒரு அண்டா. அண்ணன் பாக்க எப்படி இருக்காரு இதுல? ஆனா கர்ப்பமான காட்டருமமா இருக்காரு. பாத்தீங்கன்னா நம்ம கூட டிரைவர் அண்ணாவும் சேர்ந்து கட் பண்ணிட்டு இருக்காரு கேரட்டு அது இதுன்னு. பச்சை மிளகா, கொத்தமல்லி. அதுவும் இல்லாம இங்க பாருங்க. ஓகே பாத்துங்க. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா புலவா போய்கிட்டு இருக்கல, ஊட கூட பேசுற மறந்துட மாட்டனா. அமன் வந்து வெங்காயத்தை போடும் போதே பறக்குது. ஆனால் பறக்குது. ஸோ கைஸ், நம்ம ஃபைனலா வந்து கேம்ப் ஃபயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேம்ப் ஃபயர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல கேம்ப் ஃபயர் பார்த்துருக்கேன். பட் ஆனா ஊட்டியில வந்து பெஸ்ட் கேம்ப் ஃபயர் அப்படின்றத பார்த்தோன்னா இதுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா நான் கொடைக்கானல் போயிருக்கேன். பட் இது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் தான் கேம்ப் ஃபயர் வந்து இது பண்ணுவாங்க. பட் ஆனா இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ், கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் போயிட்டு இருக்கு கேம்ப் ஃபயர்.